வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பைசியான ஒரு சில்லி பிக்கிள் தான். இது கேரளாவில் கிடைக்கிற தொண்டன் மிளகாவில் பண்ண போகிறோம். இந்த மிளகாவை லேயராக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் மாற்றி தேவைக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். விதை இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ரொம்ப எரிவு ஜாஸ்தியான ஒரு மிளகா. இதில் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக புளித்தண்ணி வேணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். கடாயில் நல்லெண்ணெய் இல்லாட்டி சாதா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு உளுந்து போடணும். ஸோ எண்ணெய் காயட்டும். இப்போ உளுந்து, கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாவை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். உப்பும் சேர்த்துடணும். இது கொஞ்சம் மூடி வச்சு வதக்கி எடுத்துடணும். அப்போ ரொம்ப புகையாமல் இருக்கும். எக்ஸாஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மிளகாவோட புகைச்சல் இருக்கும். ரொம்ப காரமான மிளகானனால எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுறணும். நான் இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன். ஸோ இது தீஞ்சு போகாமல் கலரி கொடுத்துட்டே இருக்கணும். மூடி வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். அடுத்தது அந்த ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் போட்டுடலாம். இது கொஞ்சமாக கடுகு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அடுத்தது அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியாக விடணும். ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மிளகா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ புளி தண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியில் அந்த மிளகா நல்லா வெந்து வரணும். மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி கொடுத்துடணும். அடுத்தது ஒரு சின்ன பீஸு பனவெல்லம் எடுத்து வச்சிடணும். அதுவும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் காரம் ரொம்ப தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பனவெல்லம் சேர்க்குறோம். இது இந்த ஊறுகாய்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்படி சேர்த்து பண்ணும்போது. இது நல்லா திளைச்சி வரட்டும். இப்போது அந்த அரிசி கலக்கி வச்சுருக்கிறதையும் விட்டுடலாம். விட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் கிட்ட வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இன்னும் கொஞ்சம் கட்டியானதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.